வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 12/8/2025 ஆடி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் இந்த இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக குடும்பத்தாருடன் செய்வது மிகப்பெரிய பலத்தை ஆடி செவ்வாயில் பெறுவீர்கள். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற்றாலும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம். முதலீடுகள் செய்கின்ற சமயத்தில் குடும்பத்தாருடன் பொறுமையாக இருந்து வாக்குறுதி கொடுத்து விட்டோமே என்று பணத்தை இழப்பது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. யாரிடத்திலும் வாக்குறுதி கொடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை பார்த்து செய்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். முதலீடுகளுக்கு ஒரு குறை இருக்காது. உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழிலில் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மன வருத்தம் இல்லாமல் இருப்பதும் மன அழுத்தத்திற்கு ஆட்படாமல் இருப்பதும் எது நடந்தாலும் நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் இருப்பதும் யார் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் இழுபறியாக இல்லாமல் பார்த்து கொள்வது நம்பிக்கையை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் சிறிது பங்கப்படாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது முக்கியம். வெளியிடத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழிலமைப்பில் அதி அற்புதமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தை ஏற்படுத்தினாலும் தர்க்கம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் பயணங்கள் பிள்ளைகள் விஷயம் பழைய கடன்கள் புது முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு புதிய அறிமுகங்கள் அனுகூலத்தையும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் வழக்குகள் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. வெளியிடம் தொழில் உத்தியோகம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் சந்தோஷம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. உத்தியோக நிமித்தமாக தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான
சூழ்நிலை. பணவரவுக்கு உண்டான அனுகூலங்கள் நிச்சயமாக விருச்சகத்துக்கு உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். புதிய அறிமுகத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தாலும் குடும்பத்தில் மட்டும் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை உங்களாலே ஏற்படும். அதிலிருந்து தயவுசெய்து விட்டு விடுவதும் குடும்பத்தை அனுசரணையாக பார்த்து கொள்வதும் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் நம்பிக்கையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் எதிர்பார்த்த விஷயமும் நடைபெறக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், மன அழுத்தமெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பணத்திற்கு வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.